டே 91க்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கமல்ஜி என்னன்னு சொன்னாங்கன்னா, எனக்கு ரொம்ப நல்லா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாருங்க. உடனே விஷ்ணுவுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸு. இன்னும் நல்லா பசிக்குதுன்னு சொன்னாரே, 1 2 3 போட்டு கேட்டு தொலைச்சி எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கமல்ஜி வரும்பொழுது ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எல்லாரும் நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சரிப்பா, நியூ இயர்னு சொல்லிட்டீங்க. நியூ இயர்னா ரெசல்யூஷன் எடுப்பீங்க. இப்போ அவங்களே எடுக்க தேவையில்ல. ஏன்னா அவங்களே எடுத்தா கண்டிப்பாக அதை என்ன பண்ணுவாங்க, 2வது நாள் மாற்றிடுவாங்க. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 2 போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒன்று மணி எழுந்திருக்கிறாரு. சார், நான் அர்ச்சனா கிட்ட சொல்லுவேன், அர்ச்சனா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு தான், பட் ரொம்ப அழுகுறாங்க சார். அந்த அழுகுறதை அவங்க நிறுத்தினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அழுகுறாங்களா, அதனால் நம்ம எதையும் சொல்ல முடியல. அதுக்காக நான் சொல்கிறேன். விஷ்ணு எழுந்திருக்கிறாரு. சார், இந்த மணியை நான் ஒரு நடன ஆசிரியராக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், வர வருஷம் அது நடந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தினேஷ் எழுந்திருக்கிறார். சார், இந்த நிக்சனுடைய பிளேலிஸ்ட்டில் ஒரு 50 பாட்டு நான் கேட்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு நிக்சன் எழுந்திருக்கிறார். எழுந்த உடனே, சார், இந்த விஷ்ணு அண்ணா கோவத்தை குறைச்சிக்கிறது சார். கோவம் வரும்பொழுது ஒரு 10 எண்ணணும் சார். இதை சொல்கிறது யார்? நிக்சன் சொல்கிறாரு. உடனே கமல்ஜி இங்கே ஒரு கவுண்டர் அடிக்கிறாரு. ஆமாம், கோவம் வரும்பொழுது ஒரு 10 எண்ணணுன்ட்டு 1 2 டேய் பாயக்கூடாது, நிதானமாக இருக்கணும். கோவம் நமக்கு என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா கோவத்தில் நாம் விடும் வார்த்தைகள் பல நேரங்களில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் இல்லையா? அதுதான் சொல்கிறார்.